இன்னைக்கு ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குடல் எப்படி ஈஸியா க்ளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி vlogல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. முதல்ல இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஃபர்ஸ்டே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் இதை குக்கர்ல தான் செய்ய போறேன். கொஞ்சமா கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா தாளிச்சு எடுத்துக்கணும். கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க குடலையும் சேர்த்துடலாம். அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சிருக்கேன். வேகலைன்னா கூடவே ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் கூட கசகசாவையும் சேர்த்து அரைச்சி அதுல சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா மல்லித்தலையை தூவி விட்டு இறக்குனா சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிரும். இன்னைக்கு ஹஸ்பண்ட் இட்லி தான் செஞ்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த காம்பினேஷன் ரொம்பவும் நல்லா இருந்தது.